அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற 2022 மற்றும் 2023 இந்த ஆண்டுகளில் நடக்கப் போகின்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தெளிவான பதில் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய தகவல் வெறுமனே உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறதுக்காக கிடையாது. ப்ரீவியஸ் இயரில் எந்த மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண எத்தனை மந்த் கழிச்சு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ நான் ரிட்டன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இப்போது கரண்ட்லி இருக்கக்கூடிய இந்த 2022 இயரில் எந்த மந்தில் நான் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2020 பேட்சுக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்போ தான் ட்ரைனிங் உள்ள என்ட்ரி ஆகிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த ட்ரைனிங்கில் இருந்து ஒரு 4 மந்த், அதாவது அவங்களுக்கு பாதி பயிற்சி காலம் முடிஞ்ச கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 to 6 மந்த், அதாவது 4 முதல் 6 மாதங்கள் இதற்கு இடைப்பட்ட காலங்களில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வரப்போகின்ற ஜூலை, ஆகஸ்ட், ஸோ இந்த மந்தில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இயரோட எண்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 3 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? ஸோ நான் இதை ப்ரீவியஸாக நடந்த போலீஸ் எக்ஸாமோட அந்த டேட்டை நான் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரி, ஓகேங்களா? ஸோ அதே போல் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளவு வேக்கண்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 14,317 காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அது நியூஸ் பேப்பர்லேயும் சொல்லியிருந்தாங்க, அதே போல் நியூஸ் சேனல்ஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 10,000 வேக்கண்ட்டுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் வேக்கண்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு 1000 வேக்கண்ட் இருந்தாலும் கூட அதில் எனக்கு ஒரு காலி பணியிடங்களை எனக்குன்னு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிங்க. ஸோ நாங்கள் திரும்ப சொல்லுவோம், ரிட்டன் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி, அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரிப்பரேஷன் 100% நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு அதாவது எக்ஸாமுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க. ஒரு மாதம் கொடுப்பாங்க அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அப்போ அப்ளை பண்ணும்போது அன்றைக்கே உங்களுக்கு எக்ஸாம் வச்சா கூட நான் இந்த எக்ஸாம் நான் எழுதுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்கணும். சரிங்களா? நான் அதான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அன்றைக்கே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வச்சா கூட அந்த தேர்வை நீங்கள் எழுதுறதுக்கு அந்த மனப்பான்மையில் நீங்கள் இருக்கணும். ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி ஸோ கிடைக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே கரெக்டாக சரியான முறையில் பயன்படுத்தி எழுத்து தேர்வுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் 15க்கு 15 அடிச்சுமே நிறைய பேர் ஜாபுக்கு போகாமல் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் என்ன ரீசன் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் அது குறைவான மார்க் எடுத்திருப்பாங்க. அதனால் அவங்களால ஓவராலுக்கு உள்ளே போய் அவங்களால ஜாபுக்கு போயிருக்க முடியாது. ஸோ அதனால் திரும்ப சொல்லுவோம், ரிட்டன் எக்ஸாமுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நீங்கள் எப்படி படிக்கணும், ஸோ எந்தெந்த டாபிக்ஸை படிக்கணும், எந்தெந்த டாபிக்ஸு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த பதிவில் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. TNUSRB எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அனைத்துமே நாங்கள் செய்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.